நமஸ்காரம். கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி 29 மார்ச் 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த பதிவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை விட எப்படியெல்லாம் நீங்க இருந்திருந்தீங்கன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். அதுல உங்களுக்கு 1-2 பாயிண்ட்ஸ் இருந்தா கூட இந்த சனி பெயர்ச்சியில எவ்வளவு பிளஸஸா நீங்க அனுபவிக்க போறீங்கன்றது பார்க்க போறீங்க. அடுத்தது எந்த காலகட்டம் எப்படி இருக்குன்றது பிரிச்சு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதே மாதிரி சுய ஜாதகத்துல எப்படி இருந்தா உங்களுக்கு நன்மை, எப்படி இருந்தா காஷன் அப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். அண்ட் வக்ர காலம் எப்போ, அது உங்களுக்கு ஃபேவரபிளா நெகட்டிவா அப்படின்ற பல விஷயத்த சொல்ல போறேன். ஸோ இந்த 10 நிமிஷம் உங்களுக்கானது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ கடக ராசிக்கு அமோகமா இந்த சனி பயிற்சி இருக்க போகுது. போன பீரியட்ல அப்பாடின்னு சுத்தி உங்களை விரட்டி அடிச்சது சனி கிரகம் எப்பயுமே கடகராசிக்கு சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கும். அதுல உங்களுக்கு 8ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்து அவர் இயல்பு நிலைனா அவருடைய ஆக்ரோஷமான நிலையில பல ரூபத்துல மன தடுமாற்றம் நிறைய பேர் சந்திச்சிங்க. உடல் ஆரோக்கியம் சீராவே இல்லை. சரி, உங்களுக்கு மட்டுமா, உங்க குழந்தைகளுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிங்க, உங்க லைஃப் பார்ட்னருக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ். ஓப்பனா சொல்லணும்னா ஹெல்த் அப்படின்ற விஷயத்துக்காக எக்கச்சக்கமான விரைய செலவு கடகராசியில இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு நீங்க ரொம்ப படாத பாடு பட்டிருப்பீங்க. அது மட்டுமா, எந்த ஒரு இடத்துலையுமே நீங்களே உங்களை மறந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க நம்பினவங்க எல்லாம் உங்களை ஏமாத்திருப்பாங்க. பாவமே நினைச்சு நீங்க பணம் கொடுத்திருப்பீங்க. அந்த பணம் திரும்பி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, உங்க மேலேயே ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. எங்க இருக்காங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாது. என்னடாப்பா இவங்களை நம்பி கடன் கொடுத்தோமே, கடைசியில நீங்க வாங்கி கொடுத்தவங்கிட்ட கடன்காரனாயி கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இஎம்ஐ எல்லாமே கட்ட முடியாம முடக்கம் ஆயிருக்கும். அண்ட் நீங்க லீவ்னு போட்டு எந்த இடத்துலயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு பொசிஷன் டவுன் பொசிஷன் ஆயிருக்கும். நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. தொழில் சீரா நடத்த முடியாம லாக் பண்ணிடலாமா, வேற வேலைக்கே போயிடலாமா, தொழிலை மூடிடலாமா அப்படின்னு பல ரூபத்துல கடகராசி அன்பர்கள் படாத பாடு பட்டுட்டு இருந்தாங்க. போதும்டாப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி காலு கை வலி இதெல்லாம் அதிகமான பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கடகராசி அன்பர்களுக்கு, அதாவது சூரியன் வந்தாச்சு பனி போயாச்சு அப்படின்ற மாதிரி அனைத்து நெகட்டிவும் கரைஞ்சு போயிடுங்க. நீங்க பிரகாசமா சூரியன் பக்கத்துல இருந்து உங்களை எல்லாமே பிரகாசமான பல வழிகள் காண்பிக்க போறாரு அப்படின்னு நம்புவீங்களா? அதுதாங்க நடக்க போகுது. அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு காலகட்டம். உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும் இப்ப நல்லா இருந்தது அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பெரிய 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 லெவல்ல நீங்க போறீங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்றதுல உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தெம்பு உங்களுக்கு ஏற்பட்டும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது எது சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்கலை, எப்படி இருக்கணும், சோம்பேறித்தனம் எல்லாமே இப்ப போயிருக்கும். இப்ப நீங்களும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்திருப்பீங்க. டக்குன்னு மூவ் பண்ணணும், எது இடத்துலயுமே உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். நிறைய மெச்சூரிட்டி கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு உங்களுக்கு மட்டும் கிடைக்கல, உங்க குடும்பத்தை சீராக்குவதற்கு என்ன பண்ணணுமோ அத்தனை விஷயங்களும் நீங்க கத்துக்கிட்டாச்சு. இனி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க மூவ் பண்ணுவீங்க. இப்போ நீங்க ஒரு மல்டி டாஸ்கரா ஆயிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வீட்டுக்கு வந்த சோம்பேறித்தனம், போனை மட்டுமே உட்கார்ந்து வச்சிட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் போய், வீட்டுக்கு வந்தாலும் அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வீட்டையே சுறுசுறுப்பா வச்சுக்க நீங்க இப்போ தயாராயிருப்பீங்க. சோ யாரையுமே சுறுசுறுப்பா இல்லாம இருக்கிறவங்களையும் மாத்திருக்கீங்க
அப்படின்றது தான் நீங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். அன்புக்கு அப்படின்றது நீங்க தாங்க. ஸோ அன்பினால் நிறைய விஷயங்கள் நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பொருளாதாரம் முடக்கமாயிருக்கு இல்லையா, அந்த பொருளாதாரம் எல்லாமே இப்போ வந்து சரியாகும். நிறைய வரவுகள் உங்களுக்கு வரும். உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு நீங்க ரொம்ப நல்ல ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி கிடைக்கும். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல உங்களுக்கு நீங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமான சம்பளத்தோட உங்களுக்கு பிடிச்ச ஜாப் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. இப்படி பல நன்மைகள் நான் சொல்லிட்டே போலாம். சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது லாபஸ்தானத்துல படுது. அடுத்தது உங்களுடைய உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார் சனி பகவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால இருக்கக்கூடிய நன்மைகள். பட் எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லுவேன். ஏன்னா கடகராசிக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அது ஓவர் கான்பிடன்ஸ்ல தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த இடம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, லாபஸ்தானத்துல சனி பகவான் பார்க்கும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இன்வெஸ்ட் பண்ணும். ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ள மாட்டி இப்ப கொஞ்சோண்டு நல்லா வந்ததுக்கு அப்புறமே அது அகலக்கால் வச்சிடக்கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூத்த சகோதரரோட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதும் ரொம்ப முக்கியம். அடுத்தது திருமணம். நிறைய கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாயி நின்னது இருக்கு, கல்யாணமாயி எக்கச்சக்கமான டைவர்ஸ்ல போய் நிக்கிறதும் இருக்கு. இதுல பலருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிவோர்ஸ் அப்படின்றது மாறி அவங்களே புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மனம் விட்டு பேசி சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அது டிவோர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது சுய ஜாதகத்தை பொறுத்து. பட் இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, டிவோர்ஸ் அப்படின்னு ஆகி 2வது கல்யாணம்னு வரும்போது தயவு செஞ்சு அவசரப்பட்டுட வேண்டாம். ஏன்னா சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ அந்த இடத்துல நிதானம்ன்றது சனி பகவான்னாலே வின்னிங் சீக்ரெட் வந்து நிதானம். ஸோ அந்த நிதானமா அலசி ஆராய்ந்து மூவ் பண்ணி ஒருத்தர் மனம் புரிந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அதுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செகண்ட் மேரேஜ்ல. ஸோ அந்த இடத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது ஒண்ணு போயிடுச்சு நமக்கு நடக்குமா 2வது அப்படின்னு நினைச்சு நீங்க அவசரப்பட்டீங்கன்னா மறுபடியும் சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும். பட் இங்க நோட் பண்ணுங்க, முயற்சி நிதானத்தோட நீங்க ஜெயிக்கணும். பட் அந்த நிதானத்தை நிறைய 70% ஆஃப் த கடகராசிக்கு வந்து இப்ப கிடைச்சிருக்கும். பட் ஸ்டில் சுய ஜாதகத்துல சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரம், சூரியன் சனியோட சேர்க்கை அல்லது சம்பந்தம், செவ்வாய் சனியோட சம்பந்தம் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப 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 பொறுமையா இருங்க. அந்த பொறுமை உங்களுக்கு பெரிய லெவல்ல கூட்டிட்டு போயிடும்ன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அடுத்தது மிகப்பெரிய யோகங்க உங்களுக்கு என்னன்னா, சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்படின்னா இது வரைக்கும் எந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தீராத பிரச்சனை முடியாத பிரச்சனை அப்படின்னு எது இருந்தாலுமே உங்களுக்கு 100% முடிஞ்சே போயிடுங்க. அதுல தசாநாதன் மட்டும் நல்லா இருந்தாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சி இது நடந்ததுனால் இனி நீண்ட காலத்துக்கு இருக்கும். இப்போ உங்களுடைய ஏஜையும் நீங்க பார்த்துக்கோங்க. above 40-50 இருந்தீங்கன்னா இது மிகப்பெரிய யோகத்துக்குள்ள உங்களை தள்ளி விட்டுருன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதே மாதிரி நீங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மட்டும் இல்ல, சேவிங்ஸுமே நிறைய பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ என்னன்னா, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பணமும் வரும், பிரச்சனைகளும் தீரும். அந்த இடத்துல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. நிறைய பேர் தங்கம் வாங்குவீங்க. தங்கம் வாங்கி அது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு ட்ரெஷர் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி சர்ப்ரைஸா பல விஷயங்கள், என்னடா அது திடீர்னு யாரோ வந்தா இவன் சொல்றது அவன் கேட்கிறான், நன்மையில கொண்டு போய் முடியுதே சரிடாப்பா அப்படின்னு எதிர்பார்க்காத நன்மைகள் பல ரூபத்துல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்றது
மிகப்பெரிய சந்தோஷ கடலுக்குள்ள நீங்க போகணும். யாருக்கெல்லாம் ஆரோக்கியத்துல தீராத பிரச்சனை, இது போய் முடியுமா அப்படின்னு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு சர்ஜரி நடந்து அந்த சர்ஜரினால விட்டுதப்பா பிரச்சனை, இனி வாழ்நாள்ல நிம்மதியா இருக்கலாம், இதை மெயின்டைன் பண்றதுக்குள்ள போதுண்டாப்பான்னு இருந்ததுன்ற தெளிவும் ஏற்படும். எங்க இருந்தோ ஒரு புது மருத்துவர் வந்து வேறொரு மருந்து கொடுத்தும் அல்லது வேற ஒரு மருத்துவத்துக்கு நீங்க போயும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஹெல்த்ல இருக்கக்கூடிய டோட்டல் நெகட்டிவிட்டி இப்போ வாஷ் அவுட் ஆகி நியூ எனர்ஜி வர்ற அளவுக்கு உங்களுக்கு நெகட்டிவிட்டி ஓடவே போகுது, பாசிட்டிவிட்டி பல ரூபத்தில் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, அலர்ஜியில் ஜாக்கிரதையாக இருங்க, கொலஸ்ட்ரால் லெவலில் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி ஆயில் புல்லிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண 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 ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்ப பிரிஸ்காக பாடியும் இருக்கும், மைண்டும் தெளிவாக கொடுக்கும். அப்போ வந்து சக்ஸஸ் ரேட்டிங் ரொம்ப 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 நல்லா இருக்கும். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் பீரியடுன்றதும் இருக்குது. அது எப்போ அப்படின்னா 2025-26 அப்படின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு சனி வக்ரம் பெறார். வக்ரகதி காலகட்டத்தில் தயவு செஞ்சு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. வேற எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் நீங்க மாட்டிக்காம இருக்கணும். அது எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைன்னு வருமோ அதெல்லாம் முன்கூட்டியே நீங்க மனசுக்கு எடுத்துட்டு போய் இனி யாருக்கும் எந்த பிரச்சனைக்கும் சிக்காம இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது ஜூலை டு நவம்பர் 2025, ஜூலை டு டிசம்பர் 2026 இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சூரியன் சனி சேரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பங்குனி மாசம். அந்த காலகட்டத்திலையும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அண்ட் நிறைய அபிவிருத்திகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சுற்று வட்டாரமே உங்களுக்கு பெருகும். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். வேலை கிடைக்கலன்னா கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், வீடு கட்டுவீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே. ஏன் நீங்க வந்து இப்ப புதுசா வந்து உங்களுடைய செல்ல பிராணிகளை கூட நீங்க வந்து வளர்க்க ஆரம்பிப்பீங்க. அவங்களோட ரொம்ப நீங்க வந்து ஜாலியா இருப்பீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லிட்டே போலாம். ஸோ நன்மைகள் அப்படின்றது கொட்டி கிடக்கு. அந்த நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டம். ஸோ இது அற்புதமான ஒரு பீரியட் கடகராசி கடகலக்ன அன்பர்களே. ஸோ இதை யூஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. விஷ் யூ குட் லக். நான் எச்சரிக்கைன்னு சொன்ன சில பாயிண்ட்ஸ்ல மட்டும் ரொம்ப காஷனா இருங்க, அதுல மாட்டிக்காதீங்க. ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.